வாயா வாயா, பாரு அப்பா வர்றாங்க. வாயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. அந்த பெரிய சூட்கேஸ் நீ நல்லா இருக்கியா? ஆமா, இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவளுக்கு என்ன, ஊரெல்லாம் ஒரே கலாட்டா வந்ததில்ல, அதுலதான் கொஞ்சம் பயந்துட்டா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்குமா. அம்மா ஏற்கனவே தல்லாங்குளத்துல பயங்கரமான தகராறு. நான் கிளம்புறேமா, நேரம் ஆயிடுச்சு. ஏதோ அனிஃபா கார் இருந்ததால என்ன வர முடியுதுமா? இல்லன்னா ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். எவனோ ரவுடி அரெஸ்ட் பண்ணதுக்காக ரோட்ல காரை மறிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அம்மா, குவைத்ல இருந்து கிளம்பும் போது 3 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்ப பாப்போன்னு ஆசையா இருந்தது. மதுரை வந்து இறங்கினதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாப்பமான்னு பயமே வந்துருச்சு. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருங்கண்ணே, உள்ள வந்து காப்பி எப்படி சாப்பிட்டு போங்க. செல்வி, உங்க அண்ணி எனக்கா காத்துக்கிட்டு இருப்பாமா. டேய், நீ உன் பொண்டாட்டியை பாத்துட்டு நான் என் பொண்டாட்டியை பார்க்க வேணாமா? சரி சரி, நாளைக்கு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வா. கண்டிப்பாமா. சரி பை. ஏமா தமிழ் எங்கம்மா? ஏர்போர்ட் கூட வரவே இல்ல அவன். அவன் வருவான்ப்பா, நீ உள்ள வா. ஏப்பா கொஞ்சம் ஆட்டோ வருமாப்பா? ரோடெல்லாம் ஒரே அடிதடி பிரச்சனையா இருக்குப்பா. ஏப்பா அவசரமா ஆஸ்பத்திரி ஐயோ, என்ன ஆள விடுப்பா. என்னையா நீ உன் தயவு பண்ணி வண்டி எடுங்க, ஆஸ்பத்திரி போகணும்னே. என்ன மூர்த்தி, அறிவு இருக்கா உனக்கு? ஊரெல்லாம் பந்து நடந்துட்டு இருக்கு. வண்டி அடிச்சு நோக்கிட்டு என்னப்பா பண்றது? நான் பாத்துக்கிறேன். நீ என்னத்த பாப்ப? வண்டியை கொளுத்துறத வேடிக்கை பாப்ப. ரவுடி பசங்களால ஒன்னு இடக்கு ஒன்று ஆயிடுச்சுனா என்னப்பா பண்றது? வாங்கன்னு. சரி சரி வா, அவசரம் வர சொல்றேன். தேங்க்யூண்ணே. மூணு வருஷம் உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன்ல. சாரிம்மா. சாப்பிட வாங்க. ஆமா, தமிழ் எங்கம்மா போயிட்டான்? எங்க போயிட்டான் அவன்? ரோட்ல வேற தகராறு நடந்துட்டு இருக்கு. அம்மா, தமிழ் எங்கம்மா போயிருக்கான்? அந்த மூர்த்தி பையில வேற காணோம். குட்டிங்களா, சித்தப்பா எங்க போயிருக்கான்? வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்க, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ சாப்பிடுப்பா, இந்த வர சொல்றேன். நாம கவலையில இருக்கோம், இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அடிச்சு விரட்டுங்கடா. அம்மாடி, பயப்படாத. கொஞ்சம் பொறுத்துக்கமா. அம்மா நீ உள்ள போய் உட்காருமா. கடவுளே, தைரியமா இருமா. என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆக கூடாதுமா. அண்ணே வேகமா இருங்கண்ணே. டேய், இறங்கடா கீழே. ஏரியால பந்து நடக்குது, கார் எடுத்துட்டு எங்கடா போறீங்க? ஐயா, என் தங்கச்சி பிரசவ வேலை துடிக்குதுங்க. அவசரமா ஆஸ்பத்திரிக்கு போகணும், வழி விடுங்கய்யா. ஏய், தலைவரே கைது பண்ணிட்டானுங்க. அவசரமா ஆஸ்பத்திரி வண்டியா பொளந்து விடுவேன். என்னத்த செய்ய போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னா அவன் வரமாட்டான். வேற எதையாவது சொல்லித்தான் அவனை வர சொல்லணும். செல்வி, ஓ, போய் அவனை பாரு. எத வந்துட்டங்க. ஐயா வேடயா, உங்க அக்கா தங்கச்சிக்கு இது மாதிரி ஒண்ணுனா இப்படி வந்து அடிப்பீங்களா ஐயா? அக்காலாவது ஆட்டு குட்டியாவது. ஏய், ஐயா வேண்டாயா. நான் தமிழோட அம்மா பேசுறேன், தமிழ்கிட்ட பேசணும். ஐயா, நம்ம எதிர்த்தாப்புல மூர்த்தி வீட்டுல 10-15 ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உடனே புறப்பட்டு வா, நீ வந்தா தான் சரியா இருக்கும். தமிழ்டா.
வேணா தமிழ் என்கிட்ட வச்சுக்காத. எச்ச சாரத்துக்கும் பிச்சை காசுக்கும் ஏன்டா அடுத்தவங்களை தொல்லை பண்றீங்க? எவனோ ஒருத்தனுக்காக நடு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருக்கியே, உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருப்பியா? தலைவனை கைது பண்ணிட்டாங்கறியே, அவன் அந்த நாட்டுக்கு தலைவனா இல்ல இந்த ஊருக்கு தலைவனா? உன்ன மாதிரி பொறுக்கிங்கள அவன் ஒரு பொறுக்கிடா. தமிழ் அடிச்சிட்டல, பின்னால பெரிய பிரச்சனை வரும். டேய், அடிக்கிறது இல்லடா வீரம், ஜெயிக்கிறதாண்டா. தமிழ், டேய் தமிழ், டேய். ஏமா தம்பி எங்க போயிருக்கான்னு கேட்டதுக்கு இப்ப வந்துருவான்னு சொன்னீங்களே, இப்படி வருவான்னு சொல்லலையேம்மா. நெஞ்சு வலிக்குதுமா, நெஞ்சு வலிக்குது. நான் விட்டுட்டு போன தம்பியா இவன்? ஏய் சொல்லுடி, சொல்லி தொலைடி. குழந்தை மாதிரி இருந்தவன் நடுத்தூர்ல 15 பேரை போட்டு அடிக்கிறான். போச்சு, எல்லாம் போச்சு. அவனை பத்தி எப்படிலாம் நினைச்சிட்டு வந்தேன். நம்ம அப்பா மரியாதை வாழ்ந்த ஊருமா இது? அவருக்கு புள்ள போய் ஏண்டி, நான் எப்ப போன் பண்ணாலும் தம்பி கடைக்கு போயிருக்கான், குழந்தைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான், நடுக்கடக்கா பொய்ய சொல்லி அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. ஐயா ஐயா, அவளை ஒண்ணும் சொல்லாத ஐயா. நான் தான் ஐயா அவளை உங்ககிட்ட அப்படி எல்லாம் சொல்ல சொன்னேன். நீங்க 3 வருஷம் வேலைக்கு ஒப்பந்தமாய் போயிருக்கிறீங்க. விஷயத்தை சொன்னாலும் சட்டுன்னு கிளம்பி வர முடியாது. 5000 மேலுக்கு அங்கிட்டு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்க பொழப்பு நடத்த வேண்டாம்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். எப்பா வருத்தப்படாதப்பா, ஆத்திரப்படாதப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த பாரு, பிறக்கிறப்ப யாரும் கெட்டவனா பிறக்கிறதும் இல்ல, சாகிறப்ப எல்லாரும் நல்லவனாவே சாகிறதும் இல்ல. விதிப்பா என் பிள்ளைய எங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிருச்சு. என்னம்மா நடந்துச்சு? என்னம்மா நடந்துச்சு? 35, 36, 37. யோ, இங்க தமிழ் வீடு எங்க இருக்கு? போலீஸா? எதுக்கு? சரி, அதுக்கு ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன எக்ஸஸ் மாஸ்டர் என்னன்னு போய் பார்க்கலாமா? தமிழ் இருக்காராமா? ஐயா, என் புள்ள எதுவுமே செய்யலையே, அவனை தேடி எதுக்கு வந்திருக்கிய? என்னம்மா எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க? தம்பி ஏதோ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. திருச்சி ஆபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்கு லெட்டர் வந்திருக்கு. தம்பி நல்லவர்னு எழுதி அனுப்பியிருப்போம், கையெழுத்து வாங்கணும், அதான் நேர்ல வந்திருக்கோம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க தம்பி. போடு சாமி. தம்பி பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல வேலைக்கு எதுவும் போறீங்களா? அண்ணன் குவைட்ல இருக்காருங்க, எனக்காக வேலை தேடிட்டு இருக்காரு. கிடைச்சது உடனே போக வேண்டாமா? அதுக்காக தான் சார். உடம்ப ஸ்லிம்மா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களே, இதை குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். ஓ, தொப்பையை குறைக்கணுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலையில 20 இட்லி சாப்பிடுங்க, மதியானம் 2 சிக்கன் ஃபுல் பிளேட் பிரியாணி, ராத்திரி 10 பரோட்டா சால்னா போதும். அதுதானே டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எங்க குறையும்? வேண்டாம், குறைஞ்ச போலீஸுங்கிற மரியாதை போயிடும். வாங்கம்மா. தேங்க்ஸ்க்கா. என்ன பாக்குறீள்? தட்டில் காசு போடல நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது.
என்ன பண்றது? நான் ஃபீல் பண்ணலையே. போடுங்க. ம். ம். நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. தேங்க் யூ. பயங்கரமான ஆளுப்பா. வேல் முருகா. முருகா அவனை நம்பாத, ஏமாத்துறான். என்ன தொட்டு கும்பிடுறா? அப்பா பெரிய ஜித்தன் தான். உட்காருங்க. இவங்க பிச்சை கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பாட்டி எத்தனை பேர் இருக்கீங்க? சோறு உருண்டை எல்லாம் ரெடியா? 18 பேர் இருக்காங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு. 90 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 பேருக்கு வந்தா போட்டுருங்க. வாரா எப்படி தம்பி? பாட்டி, உலகிற சாமி கருப்புற கொளுத்தணும், உண்டியில காசு போடணும்னு சொல்லல. நாமளா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அதே காசுல 10 பேர் பசியில இருக்கிறவங்களுக்கு போட்டீங்கன்னா அவங்க வயிறாவது நிறையும். அதான் வரட்டுமா? போயிட்டு வரா சார். பரவாயில்ல. ஐயோ தப்பா ஃபீல் பண்ணிட்டோமே. கடவுளே நல்லா இருக்கட்டும். என்னடா போயிடுச்சா? போகல. போயிடுச்சாடா? போகலப்பா. போயிடுச்சு. அடரா மேலத்தை. ஓட்டுறது மீன்பாடி வண்டி. சாகறதுக்கு முன்னாடி சங்கூதி ஆட்டம் போட அலையுதுங்க. நீ மட்டும் என்ன ஓசில சாராயம் கிடைக்குதுன்னு காலையில இருந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கல. இந்தா பாரு. அப்படி போடு. அமுக்கி பாரு. எடுத்து போடு. பெருசு எதுக்கு குத்துற? நீ நல்லா ஆடுறல, அதுக்கு தான். சனி போனும் தனியா போகாதும்பாங்க. அடுத்து இந்த ஏரியால நீ தான் சொருக போற. அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்கிறேன். போயிட்டானா மச்சான்? கஸ்டமர் காலி. அப்படியே சேர்த்து குத்து. இந்தா இந்தா. கொசுகடி. கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க இவங்க கதியெல்லாம் இதா. ஆசிட்ட ஊத்தி அழிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சிறங்குமா இருக்கு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் இருந்துச்சுன்னா இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாயை பேன்னு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியா அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறீங்களா? கொமட்டில் குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்தில் நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க, அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி. இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரி. 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறாளையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க. ஐயா பிச்சை போடுங்க. பிச்சை கேக்குறா மூதேவி. பிச்சை போடுங்க. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகள இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பையன். மத்தியான சோத்துக்கு உலக வாடி. மூஞ்ச பாரு. ஏமா காலையிலேயே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்துன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பார்க்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது? எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா? அங்க இது வர காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்களுக்கு சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே? சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா. இதுல நீ யாருப்பா? உங்க அப்பன். வெளியில வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்காரு.
சொல்லுப்பா. சொல்றேன். ஏமா குடுத்துட்டு வந்த அன்னைக்கு அப்படி சவுண்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன கேட்டுட்டு இருக்கல, காது கேட்காதா? என்ன பாட்டி இந்த லுக்கு விடுது? நம்மள பாக்குதா இல்லாட்டி வேற ஏதாவது பாக்குதா? ஹலோ, என்ன 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 சொன்னீங்க? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் வேணா போட்டுடுறேன். கிழிஞ்சது போ. நான் வேணா தச்சிடுறேன். ஏய், சவுண்ட குறையமா சொல்றேன். பார்க்க அழகா தான் இருக்கா, பாவம் கொஞ்சம் லூசுன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சொல்லிட்டு முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லணும். மீனாட்சி. என்னப்பா? யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ. மாமு, ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்ப தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிழ பல்பு, நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்னை குவைத்து கூட்டி போடா, இல்லைன்னா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாங்கப்பா. அண்ணா வந்ததும் போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கறியா? எங்கப்பா இருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு என் வெண்ணெய். ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம், உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. தம்மு வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய் ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பார்த்து உன் வாயில என்னடா வருது? புடி மாமு. ஏய் ஆச்ச வச்சிட்ட நீ. என்னடா அடிச்சு தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாத்து டேய் பாத்து என்ன கேக்குறீங்க? மூர்த்தி. ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறேன்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. மோகர கட்டி வா அப்படி. பேச்சு புடியும் பிச்சு. நீ வேலைக்கு போய் பிச்சுக்க. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான்டா வருவாங்க. யாரு இந்த ஆமையை வவாலுமா? ஏண்டாடா ஏண்டா? என்ன ஏண்டா போண்டான்னு போட்டானே? டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல 100 குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி லவ் பண்றானே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ் என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா லவ் கிவ்லாம் தப்புங்க. சீரியஸா லவ் பண்றேன். எது சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம் தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்குங்க தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்கான்னு சொன்னீங்கல்ல, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்டை. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க. குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலியெல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி படத்துல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய் சும்மா டீ கடையில தம் அடிச்சிட்டு இருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இவ தாலியை பார்த்துன்னு வேர்க்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. மொபைல் முட்டாள் கட்டால் என்ன பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிக்கலாம். ஆளு பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி மூத்த ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல மணிய தெரியும் எங்களுக்கு. என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமாவும் பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்லைன்னு கைட்டு விட்டுடுவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். என்ன பாக்குற? தாலி தாலி ஏன் எவ்வளவு ஏமாந்தா தாலி கட்டிடுன்னு மிரட்டுவல? இப்ப எனக்கு கட்டு பாப்போம். ஓ ஐ லவ் யூ சொன்னதா கட்டுவியா? ஐ லவ் யூ இப்ப கட்டு. என்ன எதுக்கு சிரிக்கிற? இல்ல தாலியா தாம்பு கயிறான்னு முதல்ல உட்கார எடுத்துட்டு பாரு. தாலிதான். அப்ப நீ உட்கார்ந்து கட்டிக்கோ. நீயே கட்டிக்க. பிச்சு போடுவோம்.